நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். இளமையேனும் பூங்காற்று பாடியது. ஹாய் சித்தப்பா. அயன் பண்றீங்களா? களை வெட்டிட்டு இருக்கேன். பண்ண தெரியாம பண்றீங்களே, அதான் கேட்டேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? எப்படி? அன்னைக்கு பட்டன் தச்சு தரேன்னு கோத்து விட்டியே, அப்படியா? அது ஒன்றும் வேணும்னு பண்ணல சித்தப்பா. அம்மா தாயே, உன் சவகாசமே வேண்டாம், ஆளை விடு. உன்னால என் பொண்டாட்டிக்கிட்டலாம் பேச்சு வாங்க முடியாது. என் ஹெல்ப்ப வேணான்னு சொன்னா அப்புறம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீ ஹெல்ப் பண்ணா தான் ஃபீலே பண்ணுவேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஓ சரி, பாத்துக்கிறேன். அன்னைக்கு வேணா நான் அசால்ட்டா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நான் அலாட்டா இருப்பேன். ஹலோ, சொல்லு மச்சி. எது பார்ட்டியா? ஆட போடா, என் பொண்டாட்டி அப்படியே அமுச்சு வச்சுட்டாலும். அது ஏன் மச்சான், எல்லா பொண்டாட்டிகளும் இப்படியே இருக்காங்க? சித்திக்கும் எனக்கும் நடுவில் 1000 இருந்தாலும் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு சித்தப்பா. இதுக்காகவே இன்னைக்கு நான் உங்களை கோத்து விட போறேன். சித்தி. என்னடி? சித்தப்பாக்கு உங்க மேல என்ன கோவம்னு தெரியல, யார்கிட்டயும் உங்களை பத்தி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீ போய் உன் வேலையை பாரு. பாருங்க, நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா சித்தப்பா அப்படி இல்லையே. நம்மளன்னா நீங்களே போய் பாருங்க, பாவம் சித்தி நீங்க. உன் பொண்டாட்டிலாம் எவ்வளவோ தேவல மச்சி, ஆனா என் பொண்டாட்டி இருக்காளே, ஒன்னா நம்பர் சைக்கோடாவ. நீயாவது பரவாயில்ல, கண்ணை கட்டிட்டு தான் போய் கிணத்துல விழுந்த. ஆனா நானு கையில பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டே போய் விழுந்தேன்டா. அதுவும் பாழும் கிணத்துல. தாலி கட்டின அன்னைக்கே காலி ஆயிட்டேன்டா. ஏன் சித்தி, சித்தப்பா பாலம் கிணறுன்னு உங்களையா சொல்றாரு? ஐயோ, இந்த குட்டிச்சாத்தா மறுபடியும் நம்மள கோத்து விட்டுருச்சே. நான் சைக்கோவா? பாருங்க நேரா, சைக்கோ என்ன பண்ணுவா தெரியுமா? ஐயோ, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு. இனி என் கண்ணு முன்னாடி சித்தியை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். எனக்குன்னே வராளே.